குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காய்ச்சலுங்க ஃப்ரெண்ட்ஸ், தலை கொள்ளாத காய்ச்சல். நேற்று தண்ணி வந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பிடிச்சேன். மழை தண்ணி இருக்கும் போல் இருக்குது. அதனால் ரொம்ப அளவு கடந்த காய்ச்சல். அப்புறம் டோலோ 650 மாத்திரை தான் போட்டேன். ரொம்ப உடம்பு முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் வீடியோ கொடுக்கறத கொடுக்கணுன்ட்டு நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். ஜூன் மாதம் ஃப்ரைடே, பராபவ வருடம் வைகாசி மாதம் 22ஆம் நாள், 5/6/2026. ஈயை போல சுத்தமும் எறும்பை போல பலமும் சுறுசுறுப்பும் நமக்கு இருக்கணும். திருவோண விரதம் இன்றைக்கு. வெள்ளிக்கிழமைனாலே அம்மனுக்கு உரிய அந்த ஒரு நாள். நம்ம ராகுகால பூஜை பண்ணணும். 10 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4 to 6. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். எதை செஞ்சால் எது இது பண்ணும். சரி, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் அந்த பாட்டெல்லாம் சும்மா நாச்சுக்கும் போட்டேன். ஒரு இதாக இருக்கட்டுமேனு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே. எதுவும் நமக்கு தோல்வி தான் கிடைக்கும். நமக்கு தெரியல, ஒன்றுமே நமக்கு தெரியல. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? இன்றைய ராசி பலன்: மேஷம் குழப்பம், ரிஷபம் இரக்கம், மிதுனம் சோர்வு, கடகம் கவலை, சிம்மம் இன்பம், தனுசு கன்னி துணிவு, துலாம் வேதனை, விருச்சிகம் ஆதாயம், தனுசு அனுகூலம், மகரம் சினம், கும்பம் நன்மை, மீனம் சுகம். சந்திராஷ்டிரமம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். நாம் இந்த திசா புத்தி பலன்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்தது என்ன பார்க்கலான்னா, திசா புத்தி பலன்கள். சூரியன் பார்த்துட்டோம், சந்திரன் பார்த்துட்டோம். செவ்வாய் திசை. செவ்வாய் புத்தியில் சூரிய நமஸ்காரம், ராகு புத்தியில் மிருத்யுஞ்சய ஜபம், குரு புத்தியில் சிவபூஜை, சனி புத்தியில் மிருத்யுஞ்சய ஜபம். அதாவது செவ்வாய் தசை இந்த புத்தியில் நம்ம இதை செய்யணும். புதன் புத்தி, செவ்வாய் தசை புதன் புத்தியில் சூரிய பிரார்த்தனை. செவ்வாய் தசை கேது புத்தியில் ஸ்ரீ ருத்ர ஜபம். செவ்வாய் தசை சுக்கிர புத்தி துர்கா பூஜை. செவ்வாய் தசை சூரியன் புத்தி கோதானம். செவ்வாய் தசை சந்திர புத்தி கௌரி பூஜை செய்வது ரொம்ப நல்லது. சரி, செவ்வாயினோட ஆட்சி வீடு மேஷமும் விருச்சிகமும். சரி, ஆட்சி வீடு. செவ்வாய் நட்பு வீடு குரு பகவான் நட்பு, குருமங்கள யோகம். சுக்கிரன் சமம், சனி ராகு கேது பகை, சூரியன் விட்சம் மேஷத்தில், சந்திரன் சமம். இதில் சூரியன் நட்பு விருச்சிகத்தில், சந்திரன் நீசம், செவ்வாய் ஆட்சி, புதன் சமம், குரு நட்பு. செவ்வாய்க்கு அதிநட்பு குரு பகவான் தான். சுக்கிரன் சமம், சனி பகை, ராகு கேது உச்சம். அதாவது விருச்சிகத்தில். அதாவது பகை கிரகங்களின் புத்தி இது நடந்ததுன்னா நல்ல பலனை தரும். ஆட்சி உச்சி பகை கிரகங்களின் இது நடந்தால் நல்ல பலனை தராது. நட்பு கிரகங்களின் இது நடந்தால் நல்ல பலனை தரும்.
இந்த பக்கம்தான் எடுக்கணும்னு பார்த்தா வந்து செவ்வாதசை. செவ்வாதசையினோட சூரியன் சந்திரன். செவ்வாதசை 7 வருஷம். செவ்வாயினோட நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திரம் திசா வருடங்கள் 7. ரொம்ப என்னமோ ஒரு அதுதான் அதனோட இது. செவ்வாதசை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ ஒரு இது ஆரம்பிக்கிறதோ செவ்வாதசையில் ஆரம்பிக்கக்கூடாது. அது வந்து ஒரு கணவனுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து கணவன் மாதிரி, அது நீசம் ஆகக்கூடாது ஒன்று. அதே மாதிரி செவ்வாய் ராகு சேரக்கூடாது, செவ்வாய் கேதுவும் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் அது விதவா யோகம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் குரு அதிநட்பு, குருமங்கள யோகம் ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் செவ்வாதசையில் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ எதுவோ கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க. இன்றைக்கி வந்து ஆடி ஆவணி வைகாசி 22. சிரவண விரதம் தனிய நாள். நாளை சஷ்டி விரதம் பைத்திரி சிரார்த்தம். அதனால் நம்ம எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாதசை ஒருத்தருக்கு யோகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கொஞ்சம் அது எங்கே இருக்குது, நம்மளோட பிறந்த கால ஜாதகத்தில் எங்கே இருக்குது, கோச்சாரத்தில் வந்து அது எதன் மேல் எந்த இது இருக்குதுங்கிறத பார்த்து தான் நம்ம இது பண்ண முடியும். அதனால் நம்ம வந்து செவ்வாதசையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப உங்களை போர் அடிக்க விரும்பல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி நன்றி. என்னுடைய மனம் என்னால் என்ன பண்ணுறது, என்ன செய்யறது, என்ன பண்ண ஒன்றுமே புரியல. சரி, சும்மா அப்படி என்டர்டெயின்மெண்ட்டாவது இருக்கட்டுமே அந்த பாட்டை போட்டுக்கிட்டு கிடக்குறேன். மனசு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. எந்த கடனோ கஷ்டங்களோ உடல் ரீதியான ஒரு இதுவோ நமக்கு எதுவும் இது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி.